வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா மருதுக்கும் ரேவதிக்கும் நலுங்கு ஏற்பாடுகள் நம்ம சாமுண்டேஸ்வரி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பாட்டி வந்தால் தான் இந்த நலுங்கில் நான் இருப்பேன், ஏன்னா பாட்டியோட பேரனுக்கு கல்யாணம்னா பாட்டி வரண்டாமா, நம்ம வீட்டுக்கு இப்போ பாட்டி வரணும் அப்படின்னு வந்து ரேவதி அடம்பிடிக்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வராங்க. அவங்க இவன் என் பேரனே இல்லை ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி வந்து நம் ரேவதிக்கு வந்து ஃபைலை மாற்றி வச்சுருப்பாங்க. பிரியா ப்ரெசன்டேஷன் இவன் நல்லா பண்ணக்கூடாது, கேவலப்படணும், எம்டியால் கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் ரேவதியை அப்படின்னு வந்து பிரியா செய்த சதி கண்டுபிடிச்சி நம்ம கார்த்தி கரெக்டாக ஃபைலை மாற்றி சரியான ஃபைலை வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ப்ரெசன்டேஷன் நடக்குது. நம்ம ரேவதி வந்து கார்த்தி கம்பெனி சார்பாக பேசி வந்து பிச்சு உதறாங்க. நம்ம ரேவதியின் திறமையை பார்த்து நம்ம கார்த்தி வந்து வியந்து போய் நிற்கிறாங்க. அடுத்ததான் இந்த சைடு பிரியாவுக்கு ஏகப்பட்ட கவலை. நம்ம ஃபைலெல்லாம் மாற்றி வச்சோம், ஆனாலும் இந்த ரேவதி சாதிச்சுட்டா, இதெல்லாம் எப்படி சாத்தியம், நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துட்டு, இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்க நம்ம கார்த்தி வந்து பிரியாவுக்கு கால் பண்ணி இங்கே வாங்க, என் கேபினுக்கு வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. பிரியா போகிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் செய்கிற சதியெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை, ரேவதிக்கு என் ஃபைலை கொடுக்க வேண்டிய அந்த ஃபைலில் வந்து அந்த லவ் லெட்டரை எழுதி வச்சது நீங்கள் தான் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அது பிறகு அந்த ஃபைலில் ப்ரெசன்டேஷன் அதையும் வந்து மாற்றி வச்சது நீங்கள் தான் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் அதை சரி பண்ணிட்டேன். இப்போவும் போல் எப்போவுமே இருக்க மாட்டேன். ரேவதி விஷயத்தில் ஏதாவது நீங்கள் எடக்கு முடக்க பண்ணி ரேவதி இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண கனவெல்லாம் விட்டு ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, அதோடு போயிட்டே இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிரியாவின் திமிரை அடக்குறாங்க நம்ம கார்த்தி. அதோட பார்த்தோன்னா இனி ரேவதி கிட்ட நம்ம எந்த விதமான வேலையும் வச்சேன்னா இந்த கார்த்தி எம்டிக்கு கோபம் தான் நம்ம மேலே வரோம் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ஒருவேளை அந்த கம்பெனியை வந்து வாங்கியிருக்கிறது இந்த டிரைவர் பைய கார்த்தியாக இருக்குமோ அப்படின்னு வந்து சந்தேகம் என் மனசில் வந்து குத்திகிட்டே இருக்குது. சூரியகலா போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாலும் என்னால் வந்து நம்ப முடியலை. ஏன்னா அவன் என்ன அந்த இளையராஜா வச்சு கம்பெனி ஓனர் அவன் தான் அப்படின்னு வந்து அந்த பண்ண வேலையெல்லாம் அவன் நினச்சி பார்க்கவே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி நேரடியாக களம் இறங்குறதுக்கு போகிறாங்க. நம்ம ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி நீ கம்பெனியில் தானே இருக்க, நான் வாரேம்மா, உங்கள் எம்டியை பார்த்து நான் பேசணும், அதுக்காக நான் வாரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா வாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்த நீ உன் எம்டிகிட்ட சொல்லிடாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து களம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து நம்ம இளையராஜா கண்ணில் பட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஓடி போகிறாங்க. நடக்கக்கூடாது நடந்துட்டு என்ன சொல்கிற இளையராஜா அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி கேட்க நேரம் உன் அத்தை சாமுண்டேஸ்வரி ஒன்று பார்க்கறதுக்காக கம்பெனிக்கே வந்துட்டு இருக்காங்கப்பா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அவங்க எம்டினி வேற ஒருத்தரை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த நபரை வர வச்சுக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து அந்த சீட்டை விட்டு காலி பண்ணி போயிடறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம நினச்சது வந்து இல்லை, எம்டி வந்து உண்மையாட்டே இவர் தான் சூரியகலா பார்த்துட்டு வந்த நபர் தான், அந்த விஷயத்தில் இவன் வரல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அந்த கம்பெனியை விட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி இப்போ தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது, இப்போ வந்து இவ தாராளமாக ரேவதி இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டுக்கு போனோடனே நம்ம சாமுண்டேஸ்வரி சும்மா இருப்பாங்களா, மருது கூட சீக்கிரமாட்டே வந்து நிச்சயதார்த்தத்தை நம்ம ரேவதிக்கு வந்து நடத்திடணும். ஏன்னா எடக்கு முடக்கா எல்லாமே நடக்கிறத பார்த்தா நம்ம வீட்டில் உள்ளவங்களே எப்பண்டா போட்டு கொடுத்து ரேவதிக்கும் அந்த கார்த்திகம் வந்து ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதனால் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துற போல இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மருது கூட நம்ம கதையை முடிச்சு ஆகணும், ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு அவசரமாக வந்து இருக்காங்க. நம்ம ரேவதி எதுக்குமா இவ்வளோ அவசரம், இப்போவே நலுங்கு எதுக்கு அப்படின்னு வந்து சொன்னோம். சரி நான் நலுங்குக்கு சம்மதிக்கேன், ஆனால் எனக்கு வந்து பாட்டி வரணும், பாட்டியோட பேரனுக்கு கல்யாணம்னா பாட்டி இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது, எனக்கு வந்து பரமேஸ்வரி பாட்டி வரணும், அப்பாவோட அம்மா வந்தால் தான் இந்த கல்யாணம், இவங்க வீட்டு சார்பாட்டு அவங்களாட்டு வரணும்ல, வந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு பேரிடியே தூக்கி போடனாரா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றும் போடல. போய் அந்த கிழவியை வந்து வர வைக்காலே இது என்ன, அந்த கிழவி ஏதாவது அதுக்கு பாட்டுக்கு உண்மையை வந்து போட்டு
போட்டு தள்ளிச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணம் நடக்காமலே போயிடும். ஆனால் என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அந்த டிரைவர் பையன் மறுபடியும் ரேவதி வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்கணும், பரமேஸ்வரி பாட்டி வராங்க. வந்ததோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்து, என்னம்மா என் மருமகளை என் பேத்திக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீ பார்க்குறியா? ஆனால் நடக்காது. என் பேத்திக்கு என்றைக்குமே என் பேரனுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து நம்ம ரேவதிட்டு சொல்கிறாங்க, உன் ஆத்தகாரி என்னை பார்த்துருக்க, இந்த மருது வந்து என் பேரன் இல்லைம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. நம்ம மறைச்சி வந்து கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த ரேவதிக்கு பிடிவாரத்தால் இந்த கிளவியை வர வைக்க வேண்டியதாக போச்சு. அதோடு இப்போ எல்லாமே நம்ம கனவு சுக்கு நூறு ஆகி போச்சு. நம்ம கார்த்தியும் வந்து வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஓட ஓட விரட்டுறாங்க மருதுவம் சூரியகலவன் துண்டைக்கானலில் துணியக்கானலன்னு வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து ஓடி போய் வந்து நம்ம கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்க நேரம் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து என்னோடய அத்தை பையன் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. என்ன ரேவதி இப்படி கேட்டுட்டா? இதோடி பெரிய சாக்கு இருக்குது, நீனும் அவரை கணவன் மனைவி தான் அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி கொதித்தெழுறாங்க. என்ன கிளவி உன் பேரனை கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து என் மகளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு நீ பார்க்குறியா? நீ காணது பகல் கனவு தான். நீ எப்படியும் வந்து இது பழிக்க போகிறது இல்லை. ஏன்னா என் மகா வந்து உன் பேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நீங்கள் போலியாக ஒருத்தரை கொண்டு வந்துட்டு பாட்டியின் பேரன்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. நான் பாட்டியின் பேரன் அது காரணத்துக்காக மட்டும் நான் சம்மதிச்சேன். ஆனால் இப்போ நான் ஒரு பேரடி எல்லாம் நீங்கள் உருட்டி என் தலையில் வந்து தள்ளுறீங்க. இனிமேல் எக்காரணத்தும் கொண்டோ நான் வந்து நீங்கள் சொன்னவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. நான் பாட்டியின் பேரன் இந்த கார்த்தியை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடக்காது ரேவதி, நான் உன் அம்மா துப்பாக்கியால் வந்து என்னை நான் சுட்டுக்க போகிறேன் இது நடந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து, என்னம்மா நீங்கள் இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க, எனக்கு வாழ்க்கையில் நான் முடிவெடுக்க கூட தகுதி கிடையாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதோட நானும் இந்த ராஜாவை வந்து புருஷன் பொண்டாட்டி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ராஜாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம ரேவதி வந்து கார்த்தியின் கையை பிடிச்சிட்டு வந்து நான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம முத்துவேலு தான் வந்து சிவகாமி அம்மாவின் சாவுக்கான காரணம் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி வீட்டில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் வேலை பார்க்கங்கள்ல அவங்க வந்து இந்த குடும்பத்தில் தான் நான் சொல்ல வேண்டிய ரகசியம் இருக்கா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்கங்க உண்மையை.